அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கட்டாய தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்காக ஒன்றிய அரசு 2019ஆம் ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்திய வேளையில இந்த கட்டாய கல்வி முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன மாற்றம் என்று சொன்னால், 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய தேர்வு என்ற முறையில கட்டாய தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்படி செய்வதனால கல்வித்தரம் பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் ஆல் பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முறை இருக்கு இல்லையா, அதை எடுத்துவிட்டு இறுதி தேர்வு பொதுத் தேர்வு கட்டாயம் அவர்கள் தேர்வு பெற வேண்டும். அப்படி தேர்வு பெற்றாதான் அவங்க அடுத்த வகுப்புக்கு போக முடியும் என்ற ஒரு நிலையை கொண்டு வர்றாங்க. அப்படி அந்த 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் இந்த இறுதி தேர்வில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற தவறுகிறார்களோ அந்த மாணவர்கள் அடுத்த 2 மாதங்கள் அந்த தேர்வு எழுதணும். அந்த 2 மாதங்களில் கொண்டு வரக்கூடிய அந்த தேர்விலே அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் மீண்டும் அவர்கள் அதே பாடத்தை படிக்க வேண்டும், அதே வகுப்பிற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தி அதை அப்போ ஒரு ஆய்வு நிலையில அதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு இதை அறிக்கையாக அவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பு ஒன்று, இதை எந்தெந்த மாநிலங்களிலே அவரவர்கள் விரும்புகிறார்களோ அங்கே இதை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு குறிப்பை அவங்க கொடுக்குறாங்க. அப்ப 24 மாநிலங்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்தன. அதுல குறிப்பா 16 மாநில அரசுகளும் 2 யூனியன் பிரதேச அரசுகளும் இந்த சட்டத்தை அமல்படுத்தி உள்ளன. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அன்றைய எடப்பாடி தலைமையிலான அரசு முன்வந்தது. அதற்கு அவர்கள் அந்த முயற்சி செய்யும் போது ஆசிரியர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் கடுமையான எதிர்ப்பு வந்ததுடன் அவர்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார், இல்ல நாங்க இனிமே 5க்கும் 8க்கும் பொது தேர்வு கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை விட்டார். அதற்கு பிறகு இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் சஞ்சய் குமார் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி மீண்டும் 5, 8ஆம் வகுப்புக்கு கட்டாய தேர்வு முறையை மத்திய கல்வித்துறை ரத்து செய்து விட்டது என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுறாரு. இனிமே நீங்க 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் பிள்ளைகள் கண்டிப்பாக பொது தேர்வு மாதிரி எழுதி அதுல பாஸ் செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் அவங்க அடுத்த கல்வியை நோக்கி நகர முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து இந்த அறிக்கை வந்ததும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இல்ல இது தமிழ்நாட்டுக்கு இது நடைமுறைக்கு வராது, எங்கெல்லாம் மத்திய அரசுடைய பள்ளிகள் இருக்கிறோ அதை தவிர மற்ற பள்ளிகளுக்கு இது பொருந்தாது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து விட்டது. இப்போது இந்த கல்வி திட்டத்தில் உள்ள கோளாறு என்ன என்று நாம் பார்க்கணும். ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் எல்லாம் கல்வியை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்வு முறையை எளிதாக்கி அவர்களுக்கான கற்றல் முறையை மகிழ்ச்சியான கற்றல் என்ற திட்டம், செயல்வழி கற்றல் என்ற திட்டத்தை கொண்டு வரணும். படிப்படியாக தேர்வு முறையை ரத்து செய்யணும். ஏனென்றால் மனப்பாட போட்டி இவங்களுக்குள்ள வந்துடுது, மனப்பாட கல்வி முறைக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. இந்த மனப்பாட எந்திரமா மாற்றும் போது மதிப்பெண் போட்டி வரும்போது மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காட்டுல பாத்தீங்கன்னா 1-2 விழுக்காடு கம்மியாயிட்டுனா அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போறாங்க. இது இன்றைக்கு அந்த மாணவர்களை மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது. எனவே கற்றல் முறையை இந்த கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும், கல்வி பாடத்தை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் குரல் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல 5ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு என்ற அந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக தனியார் பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னா அதற்கு டியூஷன் கொடுப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பெர்சன்டேஜ் கொண்டு வருவதற்காக அந்த முயற்சி செய்யும் போது உள்ளபடியே எளிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் இந்த கல்வியில் பின்தங்க ஆரம்பிப்பாங்க. மீண்டும் அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க. இந்த திட்டம் எதை கொண்டு வருகிறதா, குலக்கல்வி முறையை கொண்டு வருவதை போல எளிய மக்களை கல்வியில் இருந்து அவர்களை வெளியே துரத்த வேண்டும் என்பதற்கான உள்நோக்கத்துடன் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு மிக கவனமாக முன்னெடுக்கிறது. இதற்கு நம்முடைய கடுமையான கண்டனங்களை நாம் தெரிவிக்கின்றோம். இந்த முறையிலே கொண்டு வந்தால் பிள்ளைகளுடைய கல்வி முறையில மிகப்பெரிய சுமை ஏற்படும். எனவே இந்த கற்றல் முறையை மீண்டும் இருக்கக்கூடிய ஆல் பாஸ் என்ற முறைக்கு கொண்டு வரணும். அதே நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் தமிழ்நாடு அரசுக்கும் கூட, கல்வி பாடத்திட்டத்தை குறைங்க. மிக அழுத்தமாக பிள்ளைகளை படிக்கணும் 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 என்று இப்ப அரையாண்டு தேர்வு முடிந்து விட்டது.
தேர்வு முடிந்த பிறகு நாம் என்ன செய்வோம்னா, எனக்கு நான்கு படிக்கக்கூடிய காலகட்டத்திலாம் விடுமுறை இருக்கும். காலாண்டு விடுமுறை, அரையாண்டு விடுமுறை, முழுஆண்டு தேர்வு விடுமுறை இருக்கும். இந்த விடுமுறை வந்ததும் நாங்கள்லாம் படிப்பு புத்தகங்கள் எல்லாம் மறந்துட்டு வீதியில விளையாட ஆரம்பிப்போம். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டு பாடம் என்ற ஒரு சிஸ்டமே அப்போ கிடையாது. ஆனால் இப்போ பிள்ளைகள் இரவு 12, 1, 2 மணி வரை படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பாடங்கள். அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்க தூங்கி காலைல 5 மணிக்கு எழுந்து மீண்டும் படிக்கிறாங்க. வெள்ளன நேரமே அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. 9 மணிக்கு பள்ளி ஆரம்பம், 8 மணிக்கே நாங்கள் போனாங்க. ஸ்பெஷல் டியூஷன் இருக்கு, கம்பல்சரி டியூஷன் இருக்கு, அதை படிக்கணும். முடிஞ்சு பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா இல்லை, அது 5 மணிக்கு பிறகு அதற்கு அப்புறம் ஒரு டியூஷனு, பள்ளிக்கூடத்திலே கட்டாய டியூஷனு. அது முடிஞ்சவொடனே தனியாரிடம் டியூஷன் படிக்க வேண்டியிருக்கிறது. 9 மணி 8 மணி வந்தால் சாப்பிட்டு மீண்டும் படிக்க உட்காடுறாங்க. 12 மணி. அவர்களுடைய சிந்தனை முழுவதுமே கல்வி தான். அவருடைய அந்த பாட புத்தகத்தை தூக்கி பார்த்தீங்கன்னா பேக்கை நீங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும் நான் சொல்வது, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையோட அந்த ஸ்கூல் பேக்கை மட்டும் தூக்கி பாருங்க, அந்த புத்தகத்தை தூக்கி பாருங்க. நிறைய பிள்ளைகளுக்கு கழுத்து வலி வருது. அவர்களால் அந்த சுமையை சுமக்க முடியல. நிறைய பிரச்சனைகள் வருகிறது. தோல்ல அலர்ஜி வருது. டாக்டரை போய் கேட்டோன்னா அவர்களுடைய மைண்ட் டிப்ரெஷன் ஆகிறாங்க. படி 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 படி, வீதிக்கு போனா படி, வீட்டில் போனா படி, பள்ளிக்கூடத்துக்கு போனா படி. படிக்கலையா நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மதிப்பெண் குறை எடுத்துட்டியா நீ ரொம்ப உனக்கு அறிவே இல்லாத ஒரு மாணவன், நீ செத்து போயிடணும் இந்த சமுதாயத்தில் என்ற உளவியலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம். இது ஆபத்தான ஒரு உளவியல். இந்த கல்வி முறை கண்டிப்பா தரமான கல்வியை கொண்டு வரணும். பிள்ளைகளை நல்ல கல்வி முறையை கொண்டு வரணுங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கல்வி முறை மட்டும்தான் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை தீர்மானிக்கும் என்ற ஒரு நிலையிலே மீண்டும் மீண்டும் இன்றைக்கு அரையாண்டு விடுமுறை கூட கிடையாது. என்னப்பா ஸ்கூல் முடிஞ்சு மறுநாளே பள்ளிக்கூடம் போறீங்கன்னு பிள்ளைகள்ட்ட கேட்டா ஸ்கூல் லீவெல்லாம் கிடையாது, விடுமுறையே இல்லை. எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க. 11ஆம் வகுப்புக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க. 11ஆம் வகுப்பு முழுவாண்டு முடிந்ததுமே விடுமுறை கிடையாது. 12ஆம் வகுப்புக்கு முன்கூட்டி தயாரிப்பவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சுமை, மாணவர்களுக்கு சுமை, பெற்றோர்களுக்கு சுமை, குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த கல்வி திட்டத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். மனப்பாட கல்வி முறையை மாற்ற வேண்டும். இந்த தேர்வு முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த பாடச்சுமையை குறைக்க வேண்டும். செயல்வழி கற்றல், மகிழ்ச்சியான கற்றல் முறைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எனவே இந்த வேளையிலே 5ஆம் வகுப்பிற்கும் 8ஆம் வகுப்பிற்கும் பொது தேர்வை கட்டாயப்படுத்தி மாணவர்களுடைய கல்வியிலே மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். அதே நேரத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் போன்ற தீய திட்டங்களை ஒன்றிய அரசு மிக நுட்பமாக புதிய தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மாநில சுயாட்சியின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கின்றார்கள். அதுல நாம் ஏற்கனவே முன்னாடி சொல்லி இருக்கின்றோம். இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது ஒரு அபாயகரமான கல்வி திட்டம். அந்த கல்விக்கு வெளியே இருந்து சிலர் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய, பள்ளிக்கு வெளியே நடக்கக்கூடிய கற்றலில் அவர்கள் எதை போதிப்பார்கள், யாரெல்லாம் அந்த பாடத்திட்டத்தை எடுக்கின்றார்கள் என்பது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. அதுல குறிப்பாக வகுப்புவாதிகள் மத துவேஷத்தை திணிப்பதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய கல்வி நிலையங்களை வைத்து, இவ்வளவு ஆசிரியர்களை வைத்து நம்ம பாடம் எடுத்து மீண்டும் நாம் கல்வி திட்டத்தை வீடு தேடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலும் கூட தமிழ்நாடு அரசு விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒன்றிய அரசினுடைய தீய திட்டங்களுக்கு பலியாகிவிடக்கூடாது. இந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வு முறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி தருகிறது. அதே வேளையில் நாம் ஒன்றிய அரசுடைய தீய திட்டங்களுக்கு பலியாகி விடாமல் மாணவருடைய கல்வி திட்டத்திலே எளிமையையும் அவருடைய சிரமங்களை போக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். கல்வி மாணவர்களை மேம்படுத்த வேண்டும், மகிழ்வுக்குரியவதாக ஆக்க வேண்டும். அதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும்.